ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிற விஷயம் உங்களை நிறைய பேருக்கு இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குங்க. ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை எப்படிங்க ஒருவேளை இந்த பிளட் ப்ரெஷர் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிபி இருந்துச்சுங்க, அது அப்படியே நான் விட்டுட்டேன், இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கணுமா, இல்லை நார்மலாக ஸ்டார்டிங்லேயே இந்த பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமான காரணம் பிளட் ப்ரெஷர் தான். நார்மலாக இந்த பிளட் ப்ரெஷர் எப்படிங்க நமக்கு வருது? உங்கள் ஹார்ட்ல இருந்து ஹார்ட்டோட வேலை என்ன உங்களுக்கே தெரியும். பம்ப் பண்ணி அந்த பிளட்டை வந்து வெளியில் கொடுக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ஆர்ட்ரிஸில் போகும்போது அந்த ஆர்ட்ரியோட வாலில் பக்க சுவர்களில் ஒரு ப்ரெஷர் வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர். இது வந்து டக்குன்னு பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுடைய உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உணவு முறையில் எது எதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிற விஷயம் உங்களை நிறைய பேருக்கு இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குங்க. ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? ஒருவேளை இந்த பிளட் ப்ரெஷர் எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிபி இருந்துச்சுங்க, அது அப்படியே நான் விட்டுட்டேன், இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுக்கணுமா, இல்லை நார்மலாக ஸ்டார்டிங்லேயே இந்த பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியும். தொடர்ந்து பல வருடங்களாக பிபிக்கான மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம நேச்சுரலாக இயற்கையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இப்போ நான் பிபி பார்த்துங்க கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா விட்டுருங்க, திரும்பவும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக 1 வாரம் 10 நாள் ஸோ இந்த மாதிரி டைம் எடுத்து ரெகுலராக நீங்கள் பிபி செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு வேளை அப்போவுமே எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் அதற்கான சிகிச்சை முறைகளோ உணவு முறைகளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 மாதங்களில் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைமில் நீங்கள் பிளட் ப்ரெஷரை கவனிக்க தவறிட்டீங்க அப்படின்னா தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்க, பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது, நான் கவனிக்கல, என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்குறீங்களா? என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. திடீர்னு எனக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது, ஹார்ட்டில் வந்து நான் ஸ்டென்ட்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் ஹையாக பல வருஷமாக இருந்திருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ட்ரோக்கு. ஸோ திடீர்னு வந்து எனக்கு மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இதற்குமே என்னென்னா பிளட் ப்ரெஷர் ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை பேரலிசிஸ் வர்றதுக்கு ஒரு ரீசன்னு பார்த்தோம்னா இந்த பிளட் ப்ரெஷர் தாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம கிளினிக்கில் பெரும்பாலும் சிகிச்சை தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா சிறுநீரகம். உங்களுடைய சிறுநீரகம், அதாவது ரொம்ப நாளாக ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலே நீங்கள் பிளட் ப்ரெஷருக்கான டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவோ, கிட்னியோட ஃபங்க்ஷன் குறையவோ, கிட்னிக்கு போகக்கூடிய ஆர்ட்ரிஸில் ஒரு ஸ்டெனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சுருக்கம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கிட்னியில் சுருக்கம் ஏற்படுதுன்னா அதுக்கும் ஒரு காரணம், முக்கியமான காரணம் பிளட் ப்ரெஷர் தான். நார்மலாக இந்த பிளட் ப்ரெஷர் எப்படிங்க நமக்கு வருது? உங்கள் ஹார்ட்ல இருந்து ஹார்ட்டோட வேலை என்ன உங்களுக்கே தெரியும். பம்ப் பண்ணி அந்த பிளட்டை வந்து வெளியில் கொடுக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ஆர்ட்ரிஸில் போகும்போது அந்த ஆர்ட்ரியோட வாலில் பக்க சுவர்களில் ஒரு ப்ரெஷர் வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக நிறைய பேருக்கு மெயின்டைன் ஆகிட்டே தாங்க இருக்கும். எந்தெந்த டைமில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். உணவு முறை ரொம்ப முக்கியங்க. அதிகமான எண்ணெயோ உப்போ புளிப்பு சார்ந்த உணவுகள் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளுடைய மனநிலை. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கும் நம்மளுடைய பிளட் ப்ரெஷருக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருந்து பாருங்களேன், நார்மலான ஒரு மூடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுது. டக்குன்னு டென்ஷன் ஆகுறங்க, நீங்கள் டென்ஷன் ஆகும்போது என்ன சொல்லுங்க, எனக்கு பிபி ஏறுது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு ரீசன் அதிகமான நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா டக்குன்னு ஒரு டென்ஷன் ஏற்படுறதோ, இல்லை ஒர்க்லேயோ ரொம்ப நாளாக நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்ட்ரெஸ்
டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா கிடுகிடுன்னு பிபி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த டைமில் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறது, நமக்கு வந்து ஹெட்டேக் டக்குன்னு வர மாதிரி இருக்கிறது, கண்களில் ஒரு எரிச்சல் ஏற்படுறது, உடல் முழுவதும் ஒரு ஃபியரோ இல்லை நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியோ ஒரு நிலைமை உங்களுக்கு வரும் பாடியில். ஸோ இது வந்து டக்குன்னு பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுடைய உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உணவு முறையில் எதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி உப்போ இல்லை எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதில் சீரகம் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்ததாக சோம்புங்க. சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சோம்பு விதைகளும் நம்ம பயன்படுத்தலாம். கீரை வகைகளில் சோம்பு கீரைன்னு ஒன்று கிடைக்கும். மறக்காமல் மார்க்கெட் போனீங்கன்னா இது வாங்கிட்டு வாங்க. ஏன்னா சோம்பு கீரை அவ்வளவு நல்லது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், டாக்ஸின்ஸு, ஃபேட்டி லிவர் இருக்குது இல்லைங்களா, அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பு கீரை ரொம்ப முக்கியமானது. ஸோ தவறாமல் சோம்பு கீரையை தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு 3-4 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சோம்பு பொடி செய்து வச்சுட்டு, சோம்பும் சீரகமும் பொடி செய்து வச்சுட்டு நீங்கள் தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தால் கூட பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததாக உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி சோம்பு, சீரகம், மஞ்சள், இஞ்சி, எலுமிச்சை இது எல்லாமே பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடியது தான். ஸோ நல்லா காலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, காஃபி, டீ எல்லாம் குடிக்கிறத விட்டுட்டு சிம்பிளாக நம்ம உடலே வந்து குளிர்விக்கக்கூடிய பழச்சாறாக இருக்கட்டும், இல்லை நீர் ஆகாரம், மோர், இளநீர் இது எல்லாமே குடிச்சிட்டு வாங்க. கிடுகிடுன்னு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்குங்க, வெண்தாமரை சூரணம். நம்ம வந்து பிபிக்கு ஸ்பெஷலாக அதுதான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த வெண்தாமரை சூரணம் இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து தண்ணீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்து பாருங்கள். உங்கள் பிபி கிடுகிடு நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், தவறாமல் வாரம் 2 நாள் எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ எண்ணெய் குளியல் கண்டிப்பாக எடுக்கணும். உறக்கம் ரொம்ப முக்கியம். 7 மணி நேரமாவது உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உறக்கம் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தலாம். நான்வெஜ் சாப்பிட்லாங்க, எனக்கு வந்து பிபி இருக்குது, நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, உங்களுடைய பிபி எந்த லெவலில் இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ பேசிக்காக நீங்கள் சீ ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், பட் ரெட் மீட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மறக்காமல் காலையில் கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ், முக்கியமாக மெடிடேஷன் அண்ட் ப்ரீத்திங், பிராணாயாமம் ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களுடைய பிராணன் சக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மூச்சு பயிற்சிலாம் செஞ்சு அந்த பிராணனை வந்து சமநிலைப்படுத்திட்டிங்கன்னா, மூச்சை சமநிலைப்படுத்தும் போது பிளட் ப்ரெஷர் மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகுது. சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.